இன்றைய முக்கிய செய்திகள். பசுக்களை எந்த நாளிலும் வெட்டக்கூடாது என்ற உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தடை. தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அதிரடி. தவேக அரசின் குதிரை பேரம் குறித்து ஆளுநரிடம் திமுக மீண்டும் புகார். நடவடிக்கை எடுக்காவிட்டால் நீதிமன்றத்தை நாட உள்ளதாக எச்சரிக்கை. வெளிநாட்டவர் என ஒருவரை அறிவிப்பது நியாயமானதாக இருக்க வேண்டும். குடியுரிமை வழக்கில் அஸ்ஸாம் அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. அமெரிக்க ஈரான் போரில் நுழைந்ததா ரஷ்யா? அதிநவீன பறக்கும் கட்டளை மையம் டூம்ஸ்டே டெஹ்ரான் விரைந்ததால் பதற்றம். வணக்கம். பசுக்கள் மற்றும் கன்றுகளை பக்ரீத் உள்ளிட்ட எந்த நாட்களிலும் வெட்டக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருந்த உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் பசுக்கள் பொது இடங்களில் வெட்டப்படுவதற்கு தடை விதிக்க கோரி இந்து மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு சூரிய பிரசாத் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் திரு ஜி.ஆர். சுவாமிநாதன், திரு வி. லட்சுமி நாராயணன் ஆகியோர் உள்ளாட்சி அமைப்புகளால் அங்கீகரிக்கப்பட்டு முறையான உரிமம் பெற்ற இறைச்சி கூடத்தை தவிர வேறு எங்கும் மாடுகளை வெட்டக்கூடாது என்று மே 27 உத்தரவிட்டனர். மேலும் தமிழகத்தில் எந்த நாளிலும் பசுக்கள் மற்றும் கன்றுகளை கொல்ல மாநிலம் முழுவதும் தடை விதிக்கப்படுவதாகவும் மே 28 பக்ரீத் பண்டிகைக்கு முந்தைய நாளோ மறுநாளோ மாநிலத்தின் எந்த பகுதியிலும் பசுவோ அல்லது கன்றோ கொல்லப்படாமல் இருப்பதை தலைமைச் செயலாளரும் காவல்துறை தலைவரும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். இந்த உத்தரவை எதிர்த்து கடந்த 1 தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. இந்த மனு நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது வாதிட்ட தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர், விலங்குகளை கொல்லுதல் என்பது அங்கீகரிக்கப்பட்ட இறைச்சி கூடங்களில் மட்டுமே நடைபெற வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் சரியாக குறிப்பிட்டிருந்தாலும் பக்ரீத் அல்லது வேறு எந்த நாளிலும் பசு அல்லது கன்றை கொல்லக்கூடாது என்றும் உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். மனுதாரரின் கோரிக்கைக்கும் மேலாக சென்று இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பது தமிழ்நாடு விலங்குகள் பாதுகாப்பு சட்டம் 1958 விதிகளுக்கு முரணானது என்று அவர் தெரிவித்தார். இந்த சட்டத்தின்படி 10 வயதுக்கு மேற்பட்ட வேலைக்கோ இனப்பெருக்கத்துக்கோ தகுதியற்ற பசுக்களை தகுந்த அதிகாரியிடமிருந்து சான்றிதழ் பெற்று கொள்ளலாம் என்று அவர் கூறினார். இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் கடைசி பத்தியில் திருத்தம் தேவைப்படுவதாக குறிப்பிட்ட நீதிபதிகள் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டனர். தவேக அரசின் குதிரை பேரம் குறித்து ஆளுநரிடம் மீண்டும் புகார் அளித்துள்ள திமுக குறிப்பிட்ட காலத்திற்குள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நீதிமன்றத்தை நாடவுள்ளதாக தெரிவித்துள்ளது. சட்டப்பேரவை தேர்தலில் 108 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்ற தவேக ஆட்சி அமைக்க முடியாத சூழல் ஏற்பட்டதால் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் மற்றும் ஐயுஎம்எல் கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்தது. ஆட்சி அமைத்த பிறகு அதிமுகவில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திருமதி மரகதம் குமரவேல், திரு ஜெயக்குமார், திருமதி சத்யபாமா, திரு இசக்கி சுப்பையா, முன்னாள் அமைச்சர்கள் திரு சி. விஜயபாஸ்கர், திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகியோர் தவேகவில் தஞ்சம் அடைந்தனர். திமுக சட்டப்பேரவை உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான திரு அனிதா ராதாகிருஷ்ணனை அவதூறு வழக்கில் கைது செய்த போலீசார் தவேகவில் இணையுமாறு வற்புறுத்தியதாகவும் வேப்பனஹள்ளி எம்எல்ஏ திரு சீனிவாசனை தொடர்பு கொண்டு தவேகவில் இணைய 50 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டதாகவும் திமுக சார்பில் ஆளுநரிடம் கடந்த 4 புகார் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் திரு விஜய் தலைமையிலான அரசு தங்களை அணுகியதால் தவேகவில் இணைந்ததாக திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் தெரிவித்திருந்ததை குதிரை பேர புகாருக்கு ஆதாரமாக குறிப்பிட்டு திமுக வழக்கறிஞர்கள் திரு மருது கணேஷ், திரு கவி கணேசன் ஆகியோர் ஆளுநர் திரு அர்லேக்கரிடம் இன்று மனு அளித்தனர். இதைத் தொடர்ந்து அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக அமைப்பு செயலாளர் திரு ஆர்.எஸ். பாரதி, குதிரை பேரம் தொடர்பாக ஆளுநர் குறிப்பிட்ட காலத்திற்குள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நீதிமன்றத்தை நாடுவோம் என்று தெரிவித்தார். புகாரில் நாங்கள் குறிப்பிட்டது வைகோ அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் கூட உங்கள் ப்ரெஸ்ஸில் வந்ததை வச்சு தான் நாங்கள் எவிடன்ஸாக கொடுத்துருக்குறோம். அதே போல் விஜயபாஸ்கர் அவர்களும் வெளிப்படையாகவே செய்தியாளர் கூட்டத்தில் என்னை தவேகவுக்கு சேரும்படி கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே தான் நான் ராஜினாமா செய்கிறேன் என்று சொல்லி ராஜினாமா செய்துவிட்டு அவரும் சேர்ந்து விட்டார். அந்த ரீசனபிள் டைமுக்குள்ளே அவர் ஆக்ஷன் எடுக்கிறதுனா லீகல் ஆக்ஷன் எடுப்போம். முதலமைச்சர் திரு விஜய் உண்மைக்கு மாறாக பேசி வருவதாக குற்றம் சாட்டிய திரு ஆர்.எஸ். பாரதி, திரு விஜய் கீழ்த்தரமாக பேசுவது தொடர்ந்தால் தாங்களும் அவ்வாறு பேச வேண்டிய நிலை ஏற்படும் என்று அவர் எச்சரித்தார். இதற்கிடையே 5 தொகுதி இடைத்தேர்தல் குறித்து தமது தரப்பு வாதங்களை கேட்காமல் எந்த உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என உச்ச நீதிமன்றத்தில் மனுதாரர் திரு வெங்கடாஜலபதி கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளார்.
தமிழகத்தில் காலியாக உள்ள 7 தொகுதிகளில் தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ள திருச்சி கிழக்கு, பெருந்துறை, அம்பாசமுத்திரம், விராலிமலை மற்றும் கரூர் ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் தேதியை அறிவிக்க இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர் நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டவர் என ஒருவரை அறிவிக்கும் செயல்முறை நியாயமானதாக இருக்க வேண்டும் என அஸ்ஸாம் அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. கவுஹாத்தி உயர்நீதிமன்றம் மற்றும் அந்நியர் தீர்ப்பாயங்கள் 27 நபர்களை அந்நியர் என முத்திரை குத்தியது. அதில் 5 பெண்கள் நாடு கடத்த உத்தரவிடப்பட்டனர். இதனை எதிர்த்து சாவித்ரி டே, அஜ்பஹார் அலி, முகமது அக்பர் அலி, அபேதா அனோவரா உள்ளிட்டோர் கவுஹாத்தி உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தில் தனித்தனியாக மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். அதில் பழைய வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயர்களில் உள்ள எழுத்து பிழைகள் மற்றும் சிறிய முரண்பாடுகள் போன்ற காரணங்களின் அடிப்படையில் தாங்கள் வெளிநாட்டினர் என்று அறிவிக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 1971க்கு முந்தைய காலத்தைச் சேர்ந்த ஆவணங்கள், வாக்காளர் பட்டியல்கள் மற்றும் நிலப்பதிவேடுகள் போன்ற பூர்வீக தொடர்புகளை நிரூபிக்கும் ஆவணங்களை சமர்ப்பித்து தங்கள் இந்திய குடியுரிமையை நிலைநாட்ட முயற்சித்த போதிலும் அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா ஆகியோர் குடியுரிமையை நிர்ணயிக்கும் அல்லது ஒருவரை வெளிநாட்டவர் என அறிவிக்கும் செயல்முறை நியாயமானதாக இருக்க வேண்டும் என அஸ்ஸாம் அரசுக்கு அறிவுறுத்தினர். தனிநபர்கள் சட்டவிரோதமாக குடியுரிமை கோருவதை தடுப்பதில் இந்திய அரசுக்கு குறிப்பிடத்தக்க அக்கறை இருப்பதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டாலும் அந்த அக்கறையானது நீதி நேர்மைக்கு மேலானதாக இருக்க முடியாது என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். குடியுரிமை மற்றும் வெளிநாட்டவர் நிலை ஆகியவை உயர் அரசியலமைப்பு மற்றும் சட்ட முக்கியத்துவம் வாய்ந்த துறை என்பதால் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். கவுஹாத்தி உயர்நீதிமன்றம் மற்றும் அந்நியர் தீர்ப்பாயங்கள் வழங்கிய தீர்ப்புகளை ரத்து செய்த நீதிபதிகள் வெளிநாட்டினர் என்று முத்திரை குத்தப்பட்ட 27 நபர்களுக்கு எதிராக தீர்ப்பாயங்கள் மீண்டும் விசாரணை நடத்தும் வரை எந்த ஒரு கட்டாய நடவடிக்கையையும் அவர்கள் மீது எடுக்கக்கூடாது என அஸ்ஸாம் அரசுக்கு உத்தரவிட்டனர். அஸ்ஸாம் மாநிலத்தின் அந்நியர் தீர்ப்பாயங்கள் குடியுரிமை கோரிக்கைகளை மதிப்பிடும் முறை பாரபட்சமாக இருப்பதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு உண்மையான இந்திய குடிமக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்கா, ஈரான் இடையே போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் ரஷ்யாவின் அதிநவீன பறக்கும் கட்டளை மையமான டூம்ஸ்டே தெஹ்ரான் விரைந்திருப்பது பதற்றத்தை அதிகரித்துள்ளது. அணு ஆயுத ஒழிப்பு தொடர்பாக இரு நாடுகளுக்கு இடையே 40 நாட்களாக நடந்து வந்த போர் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டது. பின்னர் 14 அம்சங்கள் கொண்ட போர் நிறுத்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் 60 நாட்களுக்குள் நிரந்தர போர் நிறுத்தம் செய்வதற்கான ஒரு செயல் திட்டத்தை உருவாக்க இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டன. இந்நிலையில் அமெரிக்க தாக்குதலில் கொல்லப்பட்ட ஈரானின் உச்சபட்ச தலைவர் அயத்துல்லா கொமேனியின் இறுதி சடங்குகள் கடந்த வாரம் நடைபெற்றது. அப்போது அவரை கொன்ற அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உள்ளிட்ட தலைவர்களை பழித்தீர்க்க வேண்டும் என்று மக்கள் முழக்கமிட்டனர். அவர்களின் எண்ணத்தை பிரதிபலிக்கும் வகையில் தனது தந்தையின் மரணத்திற்கு காரணமான அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு, பிரான்ஸ் அதிபர் மேக்ரான், இத்தாலி பிரதமர் மெலோனி, ஜெர்மனி அதிபர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ், அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்ஸேட் உள்ளிட்ட 13 பேரை பலிவாங்க போவதாக புதிய தலைவர் மொஜ்தபா கொமேனி அறிவித்துள்ளதாக ஈரான் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் ஈரானின் கடற்கரை நகரங்களான பந்தர் அப்பாஸ், சிரிக், ஜாஸ்க் மற்றும் கெஷன் தீவு மீது கடும் தாக்குதல் நடத்தி வரும் அமெரிக்கா தாக்குதல் தொடர்பான வீடியோவை வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அந்நாட்டின் இராணுவ தளங்கள் அமைந்துள்ள பஹ்ரைன், குவைத், ஜோர்டான் நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. தங்கள் நாட்டின் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்த உதவி வரும் அண்டை நாடுகள் அதற்கான விலையை கொடுக்க வேண்டி வரும் என ஈரான் எச்சரித்துள்ளது. நிரந்தர போர் நிறுத்தம் தொடர்பான ஓமன் பேச்சுவார்த்தை தோல்விக்கு அமெரிக்காவே காரணம் என்று குற்றம் சாட்டியுள்ள ஈரான் வெளிப்படையாகவும் நேரடியாகவும் பல்வேறு அழுத்தங்களையும் மிரட்டல்களையும் அந்நாடு விடுத்ததாக புகார் தெரிவித்துள்ளது. தாக்குதலை அமெரிக்கா நிறுத்தாத வரை ஹோர்முஸ் நீரிணையை திறக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்று ஈரான் திட்டவட்டமாக கூறியுள்ளது. இந்நிலையில் ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யாவின் அதிநவீன பறக்கும் கட்டளை மையமான டூம்ஸ்டே டெஹ்ரான் விரைந்துள்ளது. இந்த கட்டளை மையமானது அணு ஆயுத போர் அல்லது பேரிடர் காலங்களில் நாட்டின் மிக உயரிய இராணுவ மற்றும் அரசு செயல்பாடுகளை வான்வழியாக இருந்தபடியே கட்டுப்படுத்தவும் ஒருங்கிணைக்கவும் பயன்படும். மேலும் வான்வழியாக இருந்தபடியே நாட்டின் அணு ஆயுத ஏவுகணைகளை இயக்கவும் இராணுவ வீரர்களுக்கு உத்தரவுகளை பிறப்பிக்கவும் முடியும் என்பதால் டூம்ஸ்டேவின் வருகை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் அதிகரித்து வரும் புற்றுநோய் சிகிச்சை மூலம் தனியார் மருத்துவமனைகள் அதிக லாபம் சம்பாதிப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு மட்டும் 15.7 லட்சம் பேர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 2040ஆம் ஆண்டில் இது 22 லட்சத்தை தாண்டிவிடும் என்று இந்திய மருத்துவ கவுன்சிலான ICMR மதிப்பிட்டுள்ளது.
உத்தரப்பிரதேசத்தில் 2,11,000 பேரும், பீகாரில் 1,09,000 பேரும் கடந்த ஆண்டு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். வட மாநிலங்களில் புற்றுநோய் பாதிப்பு அதிகமாக உள்ளது. நாடு முழுவதும் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் புற்றுநோய் மருத்துவ நிபுணர்கள், அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மற்றும் கதிர்வீச்சு சிகிச்சை எந்திரங்கள் பற்றாக்குறை உள்ளது. அவற்றுக்கான செலவும் அதிகம் என்பதால் இந்த மருத்துவ வசதிகள் உள்ள பெரிய மருத்துவமனைகளை நோயாளிகள் தேடிச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. தனியார் மருத்துவமனைகள் விதிக்கும் கட்டணங்களை நோயாளிகள் எந்த மறுப்புமின்றி செலுத்த வேண்டிய கட்டாயத்திற்கும் ஆளாகியுள்ளனர். கீமோதெரபி சிகிச்சை சுழற்சிக்கு 30,000 முதல் 2 லட்சம் ரூபாயும், கதிர்வீச்சு சிகிச்சைக்கு 2 முதல் 5 லட்சம் ரூபாயும், புற்றுநோய் அறுவை சிகிச்சைக்கு 10 லட்சம் ரூபாய் வரையிலும், எலும்பு மஜ்ஜை மாற்று அறுவை சிகிச்சைக்கு 40 லட்சம் ரூபாய் வரையிலும் தனியார் மருத்துவமனைகளில் வசூலிக்கப்படுகின்றன. மருத்துவ காப்பீடு உள்ள போதிலும் பெரும்பாலான நோயாளிகள் பல லட்சம் ரூபாயை சொந்த பணத்திலிருந்தே செலவழிக்கின்றனர். புற்றுநோய் சிகிச்சைக்கான செலவு அதிகரித்துள்ளதால் தனியார் மருத்துவமனைகளின் லாபமும் 25% அதிகரித்துள்ளது தெரிய வந்துள்ளது. மேக்ஸ் ஹெல்த் கேரின் 2026 நிதியாண்டின் முதல் 9 மாதங்களில் மட்டும் 1,560 கோடி ரூபாயும், அப்பல்லோ மருத்துவமனை புற்றுநோய் சிகிச்சையிலிருந்து 1,900 கோடி ரூபாயும் வருமானம் கிடைத்துள்ளது அவற்றின் ஆண்டறிக்கையின் மூலம் தெரிய வந்துள்ளது. இதய நோய் சிகிச்சையின் மூலம் கிடைக்கும் வருமானத்தை விட இதில் அதிக வருமானம் கிடைப்பதாக மருத்துவமனைகள் தெரிவிக்கின்றன. இந்திய ரயில்வேயில் குளிரூட்டப்பட்ட ரயில் பெட்டிகளில் பெட்ஷீட்டுகள், போர்வைகள் என 104 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் திருடப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. குளிரூட்டப்பட்ட ரயில் பெட்டிகளில் பயணிப்பவர்களுக்கு ஒரு போர்வை, ஒரு தலையணை, 2 படுக்கை விரிப்புகள் மற்றும் ஒரு துண்டு வழங்கப்படும். இதனை பயன்படுத்திவிட்டு அங்கேயே விட்டு செல்ல வேண்டும். கடந்த ஜனவரி 2022 முதல் மே 2026 வரையிலான காலகட்டத்தில் நாடு முழுவதும் உள்ள 18 ரயில்வே மண்டலங்களில் 54 பிரிவுகளிடம் இருந்து பெறப்பட்ட தரவுகளின்படி 1,27 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் காணாமல் போயுள்ளதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தெரிய வந்துள்ளது. இவை பெருமளவில் பயணிகளை திருடிச் சென்றது அம்பலமாகியுள்ளது. 2022 ஆண்டோடு ஒப்பிடுகையில் 2025 ஆண்டில் இத்தகைய திருட்டுச் சம்பவங்கள் 56% அதிகரித்துள்ளது. எடுத்துச் செல்ல எளிதாக இருப்பதால் துண்டுகளே முதலிடத்தில் உள்ளன. கடந்த 4 ஆண்டுகளில் 46.54 லட்சம் துண்டுகள், 41.13 லட்சம் பெட்ஷீட்டுகள், 23.59 லட்சம் தலையணை உரைகள், 12.95 லட்சம் போர்வைகள், 2.76 லட்சம் தலையணைகள் ஆகியன திருடப்பட்டுள்ளன. பிகானேர், ராஞ்சி மற்றும் டெல்லி ஆகிய ரயில் பிரிவுகளில் இந்த பொருட்கள் அதிகமாக திருடப்பட்டுள்ளன. குறிப்பாக பிகானேரில் மட்டும் 25.76 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் காணாமல் போயுள்ளன. பயணிகளுக்கு வழங்கப்படும் துண்டுகள், படுக்கை விரிப்புகள் உள்ளிட்டவற்றை தங்களுக்கே சொந்தம் என கருதி அவர்கள் எடுத்துச் செல்வதால் ரயில்வே நிர்வாகத்திற்கு மட்டுமின்றி ஒப்பந்ததாரர்களுக்கும் பெரும் நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளது. இவற்றின் மொத்த மதிப்பு 104.51 கோடி ரூபாய் என கணக்கிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் ரயில்வே சொத்துக்களை திருடுவது ரயில்வே சொத்து சட்டத்தின் கீழ் ஜாமீனில் வர முடியாத குற்றம் என தெரிவித்துள்ள ரயில்வே துறை ரயில் பயணிகள் எச்சரிக்கையாக இருக்கும்படி அறிவுறுத்தியுள்ளது. இனி வருவது செய்தி துளிகள். ஜுராசிக் பார்க் திரைப்படத்தில் நடித்த நியூசிலாந்து நடிகர் சாம் நீல் இன்று காலமானார். அவருக்கு வயது 78. ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் உள்ள செயின்ட் வின்சென்ட் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் திடீரென உயிரிழந்தார். கடந்த சில ஆண்டுகளாக இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சைக்கு பின் புற்றுநோயிலிருந்து முழுமையாக குணமடைந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் பெரம்பூர் தொகுதியில் வெற்றி பெற்ற பின் முதன்முறையாக அங்கு சென்ற முதலமைச்சர் திரு விஜய் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் மற்றும் சேவை மையத்தை இன்று திறந்து வைத்தார். வீதிகளில் நடந்து சென்று மக்களுக்கு அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். தொடர்ந்து ஷர்மா நகரில் உள்ள நியாய விலை கடையை பார்வையிட்ட அவர் பயனாளிகளுக்கு புதிய குடும்ப அட்டை மற்றும் உணவுப் பொருட்களை வழங்கினார். பின்னர் வியாசர்பாடி பணிமனையில் உள்ள சார்ஜிங் நிலையத்தை பேட்டரி காரில் சென்று திரு விஜய் ஆய்வு செய்தார். சென்னை மணலி, மாத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்றிரவு 3 மணி நேரமாக மின்வெட்டு ஏற்பட்டதால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுவதாக புகார் தெரிவித்த பொதுமக்கள் போன் செய்தால் எடுப்பதில்லை என்றும், மின்வாரிய அலுவலகத்திற்கு சென்றால் அங்கு ஊழியர்கள் இல்லை என்றும் குற்றம் சாட்டினர். விடுமுறை நாளில் நிம்மதியாக தூங்கக்கூட முடியவில்லை என்று வேதனை தெரிவித்த மணலி பகுதி மக்கள் மின்வெட்டு பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தினர். சாலை மறியல் காரணமாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.
கரூரில் கோயில் நிலங்களில் குடியிருந்தவர்களுக்கு பத்திரப்பதிவு செய்ய அனுமதித்து தாவேக அரசு பிறப்பித்த ஆணைக்கு தடை விதிக்க கோரும் மனுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நாளை விசாரிக்கிறது. கரூர் மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில், கல்யாண பசுபதீஸ்வரர் சுவாமி திருக்கோயில், ரவீஸ்வரர் சுவாமி திருக்கோயில், குப்புச்சிபாளையம் விக்ருதீஸ்வரர் திருக்கோயில்களுக்கு சொந்தமான 3085 ஏக்கர் நிலங்களை பத்திரப்பதிவு செய்ய ஏற்கனவே விதிக்கப்பட்டிருந்த தடையை அரசு நீக்கியுள்ளது. இதை எதிர்த்து சேலத்தைச் சேர்ந்த திருத்தொண்டர்கள் அறக்கட்டளையைச் சேர்ந்த திரு ராதாகிருஷ்ணன் தாக்கல் செய்த மனு நாளை விசாரணைக்கு வருகிறது. தெலங்கானா மாநிலத்தில் 6 வயது பேத்திக்கு கார் ஓட்ட கற்றுக் கொடுத்த எஸ்ஐ மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். ஹைதராபாத் காவல் ஆணையரகத்தில் எஸ்ஐயாக பணியாற்றும் திருப்பதி என்பவர் கந்தங்குமா சாலையில் தனது பேத்தியை காரின் ஓட்டுநர் இருக்கையில் அமர வைத்து கார் ஓட்ட கற்றுக் கொடுத்தார். அந்த வழியாக சென்றவர்கள் விபத்து ஏற்பட்டால் என்ன செய்வீர்கள் என்று அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். అది కూడా ఆటో గేర్ గేర్ లేదు నడిపిస్తారా నడిపారు కదా ఆటో గేర్ రూల్స్ ఏంటిది ఈ చిన్న పాపకి రోడ్డు నీ సొంతం కాదు ఇక్కడ వాళ్ళని ఇక్కడ కూర్చోబెట్టుకోవడం కొంచెం కష్టము వాళ్ళని ఇక్కడ కూర్చోబెట్టి இந்த சம்பவத்தை சிலர் வீடியோ எடுத்து சமூக ஊடகங்களில் பதிவிட்டனர். இதையடுத்து எஸ்ஐ திருப்பதி மீது மோட்டார் வாகன சட்டப்பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். பவானியில் குட்கா வைத்திருந்த தாவேகா நகர செயற்குழு உறுப்பினர் அருண் என்பவரை குட்கா வைத்திருந்த போது கைது செய்த போலீசார் இரவோடு இரவாக அவரை பிணையில் விடுவித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. 4 ஆண்டுகளுக்கு முன்பு டன் கணக்கில் குட்கா வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்ட அருண் குண்டர் சட்டத்திலும் அடைக்கப்பட்டார். குட்கா வைத்திருந்ததாக அருண் மற்றும் ராம்குமார் ஆகியோர் நேற்று கைது செய்யப்பட்ட நிலையில் தாவேகா நிர்வாகி என்பதற்காக அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டதாகவும் இதுகுறித்து காவல்துறை உயரதிகாரிகள் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. அரியலூர் மாவட்டம் செந்துறையில் கடந்த 15 நாட்களாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என்று கூறி காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அங்குள்ள அம்பேத்கர் நகரில் அடிப்படை தேவைகளான குடிநீர் மற்றும் தெரு விளக்குகள் குறித்து அதிகாரிகளிடம் முறையிட்டும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 47 புள்ளிகள் அதிகரித்து 77,616 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி 4 புள்ளிகள் உயர்ந்து 24,211 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,05,600 ரூபாயாகவும் 1 கிராம் 13,200 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 240 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பசுக்கள் மற்றும் கன்றுகளை பக்ரீத் உள்ளிட்ட எந்த நாட்களிலும் வெட்டக்கூடாது என சென்னை உயர் நீதிமன்றம் பிறப்பித்திருந்த உத்தரவுக்கு உச்ச நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. தாவேகா அரசின் குதிரை பேரம் குறித்து ஆளுநரிடம் மீண்டும் புகார் அளித்துள்ள திமுக குறிப்பிட்ட காலத்திற்குள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் நீதிமன்றத்தை நாட உள்ளதாக தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் ரஷ்யாவின் அதிநவீன பறக்கும் கட்டளை மையமான டூம்ஸ்டே டெஹ்ரான் விரைந்திருப்பது பதற்றத்தை அதிகரித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.